Hello friends, welcome back to my channel Angeline Creations. வாரம் தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி மாவட்டம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட சவுத் எண்ட்ல இருக்கு. கன்னியாகுமரினாவே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி தேவி கோயில், அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் அங்க இருக்கு. அதனால வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரொம்பவே அங்க ஃபேமஸா இருக்கும். யார் அங்க டூர் போயிட்டு வந்தாலும் எனக்கு வாங்கிட்டு வர்றது வந்து கன்னியாகுமரி சிப்ஸ். அந்த சிப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நாகர்கோயில் ஃபேமஸ் அடை பாயசம் எப்படி செய்யறதுங்கிறதையும் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வீட்லயே எப்படி அடை பண்ணி அதுல அடை பாயசம் பண்ணலாம்ங்கிறத நான் இன்னைக்கு டீடைல்டா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னியாகுமரி சிப்ஸ் செய்யறதுக்கு 2 நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்புத்தூள் 1/2 டீஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நேந்திரம் காயை நல்லா கழுவிட்டு கத்தியில் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தோலை தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக காஞ்ச பிறகு இந்த மாதிரி பஜ்ஜெல்லாம் சீவோம்ல, இந்த சீவலில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து அந்த காயை சீவுங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த ஷேப் வந்து கரெக்டாக விழும். ஆயிலில் இது வந்து ஒரு 3/4 பாகம் ஃப்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுக்கும் போது தான் சிப்ஸ் வந்து ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் விழும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். இதுதான் வந்து நம்ம சிப்ஸுக்கு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது. இப்போ 2வது டைம் திரும்ப எண்ணெய் நல்லா சூடாக காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சிப்ஸை வறுத்தரலாம். இது வந்து 3 பங்காக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு பங்கை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மஞ்சள் தண்ணியை சேர்க்கணும். அதாவது சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடணும். கிறிஸ்பியான பிறகு தான் இந்த மஞ்சள் தண்ணியை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக. அப்போ தான் எல்லா சிப்ஸ் மேலேயும் ஈவனாக கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கடையில் வைக்கிற சிப்ஸ் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். கன்னியாகுமரி சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அடை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடை செய்கிறதுக்கு பச்சரிசி 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறினா போதும். ஊறின அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இதை நல்லா கலக்கின பிறகு அடைங்களை நம்ம ஊற்றலாம். நான் வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். அந்த வாழை இலையில் இந்த மாவை ஒரு கரண்டி மாதிரி எடுத்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வாழை இலை உங்களுக்கு கிடைக்கலைன்னா வீட்டில் வந்து ஸ்டீமர் பிளேட் இருக்கும்ல, அதில் வந்து இந்த தோசையை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளாட் தட்டில் வந்து இதை ஊற்றிட்டு இட்லி தட்டு கொத்து அடுக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழை இலையை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு கயிறோ இல்லை நாரோ போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவுங்களை அடைங்களாக நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். மேலே இந்த இட்லி கொத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அடைங்களை அடுக்கியிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை வேக விடுறேன்.
15 நிமிஷம் வெந்த பிறகு அடைங்கெல்லாம் இப்போ ரெடி ஆயிருக்கும். இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விடுங்க. இப்போ நல்லா ஆறின அடைங்களை பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக இதை வந்து வெள்ளைப்பாகில் போட்டு யூஸ் பண்ணலாம். நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம கத்திலையும் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம், கையிலையும் பிச்சு வச்சுக்கலாம். இதை வெயிலில் நல்லா காய வச்சேன். ஒரே நாளில் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக காஞ்சிருச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் அடை பாயசம் செய்யலாம். இப்போ நான் காய வச்ச அடை 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் 1.5 கப், முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், அதுக்கப்புறம் தேங்காய் பால். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காவை திருவி திக்கான தேங்காய் பால் தனியாகவும் தண்ணி ஊற்றி தின்னான தேங்காய் பால் தனியாகவும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி 1/4 கப். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தில் 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க வெல்லத்தில் டஸ்ட் இருக்குது, அதனால் இதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். இதுலேயே ஏலக்காயும் சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கும் போது நல்ல பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்ச நேரம் இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்த பிறகு ரொம்ப லைட் கலராக ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். 1 சொம்பு அளவு தண்ணி விட்டு இந்த ஜவ்வரிசியை வேக விட்டுக்கிறேன். இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலான்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நமக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, ஷைனிங்காக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடைங்களை வேக வச்சுக்கிறேன். நான் ட்ரையாக காய வச்ச அடைங்களை எடுத்து திரும்ப வேக வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக அந்த வெந்த அடையை வெல்லத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அடைங்கள் எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு ட்ரையாக ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அடையை இதில் சேர்த்துடலாம். எப்படி நம்ம பாஸ்தாலாம் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அடையை வேக வைக்கணும். நாகர்கோவில் சைட்லலாம் இந்த அடை ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கும். அதை தான் வாங்கி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சென்னையில் அது மாதிரி கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் அடை வீட்டிலையே தயார் பண்ணேன். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப ஈஸி, நம்ம பாஸ்தா வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்றேன் கடாயில். பாருங்கள், நான் வெந்த அந்த அடைங்களை தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்சு வச்சுருந்த இந்த அடைங்களை உள்ளே சேர்த்துடலாம். இந்த அடை இந்த வெள்ளை பாகில் நல்லா கொதிச்சு திக்காக வரும். அதோட இந்த அடைங்களில் இந்த இனிப்பு நல்லா சேர்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வெல்லத்தில் கொதிக்க விடுறோம். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாகர்கோயிலில் இருக்காங்க அவங்க.
அவங்க வீட்லேயும் சரி வேறு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் சரி ஏதாவது விசேஷம்னா இந்த அடை பாயசம் கண்டிப்பாக இருக்குமா. இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம். அதாவது நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்திருந்தோம்ல அதை தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா திக்காக கொதித்த பிறகு அடுத்து நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்க்கணும். இதுதான் அந்த முதல் தேங்காய் பால். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாயசம் கொஞ்சம் திக்காக ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்க்குறது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தனா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யில் திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். முந்திரியும் சேர்த்துடலாம். திராட்சை முந்திரி எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு கலக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான், அடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கன்னியாகுமரி அடை பாயசம் சுட சுட சாப்பிட சூப்பராக இருந்தது. நீங்களும் நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி சிப்ஸ் அதுக்கப்புறம் அடை பாயசம் எப்படி சுலபமாக வீட்டில் செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி சிப்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமில் குட்டீஸ்க்கு நிறைய ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இதை நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.